ஹலோ ஹாய் கைஸ், நம்ம மைண்ட் கிராஃப்ட் புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மைண்டோட ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆக்கும். சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்கலாம் ஒரு 3 வாட்டி அப்படி. அவ்வளோ அந்த கேம் பற்றி எனக்கு தெரியாது. எந்தாலே பரவாயில்ல, இந்த கேம் முடிக்கிறோம் இந்த வாட்டி. இதுவும் மேலே நிறைய 1 block அந்த மாதிரி விளையாடுறோம். முதல்ல இதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நம்மளுக்கு தேவை அந்த மரமே இங்கே இல்லை பேச. இந்த என்ன ஸ்பானே எனக்கு தெரில. இன்னமே ஒரு ஸ்பானில் இறக்கி வச்சுங்கிறாங்க. இது நான் போய் எங்கே மரத்தை தேடி கண்டுபிடிச்சி இல்லை எங்கன்னு பின்ன ஃபுட் சோர்ஸ்லாம் தேடி அதை கண்டுபிடிச்சி இந்த 6 மாதம்லாம் நான் எப்படி போய் நைட்டு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னே தெரில. சரி பார்க்கலாமாங்க அடுத்து இது வரைக்கும். இல்லை சார், நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன், எனக்கு மரமே கிடைக்கல. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பின்னாடி நான் தேவன் தான் பார்த்தா அங்கே ஒரு மரம் தெரிஞ்சிச்சு. பார்த்தா அங்கே மேலும் நிறைய மரம் இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு அங்கே ஃபுட் சோர்ஸுக்கும் இப்படியே வந்தால் இங்கே வேறு 2-3 மரம். அதுவும் சரி வாங்க தோண்டிடலான்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பித்தான். அப்படியே அங்கெல்லாம் தோண்டி முடிச்சுட்டு இங்கே ஒரு மரம் இருந்துச்சு. இதுவும் அப்படியே தோண்டிட்டு உடன் டூல்ஸை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேகமாக தோண்டிங்க. என்னுடைய ஃபோன் வேறு ரேம் கம்மியாக்கிறதுனால அடிக்கடி லேக் ஆகுது இந்த கேமுக்கு. சரி விடுங்க சீக்கிரமாக எப்படின்னா கைஸ் உங்ககிட்ட ஒன்று சொன்னோம். ஏன்னாதுன்னா நம்ம மல்டிப்ளேயராக விளாட்லான்னுக்கிறாங்க. உங்களுக்கு ஓகேன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி கைஸ், நான் மேலே போயிட்டு உங்களை பார்க்குறேன். கைஸ் நான் மேலே வந்துட்டான். ஆனால் இந்த கோழி ஒரு ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. நான் எப்போவுமே வெள்ளை கலர் தான். இந்த கோழி முற்றியும் ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. மைண்ட் கிராஃப்டே நிறைய மாற்றிச்சுங்கிறாங்க. அங்கே பார்த்தா இது அவ்வளோ பெரிய மரம் தெரிஞ்சிச்சு. என்னாலும் பார்த்தா எனக்கு பயம் கூட வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேலே என்னால் உட்காந்து ஊற்றி பார்த்தா நான் ஜங்கிள் மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு உடன் டூல்ஸில் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை மாற்றி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு அப்படியே வச்சு அந்த மரத்தை இருந்துச்சு. அதை நட்டுட்டு இந்த கிராஃப்டிங் டேபிளில் போட்டு பிளாங்காக மாற்றி ஸ்டிக்கெலாம் செஞ்சு ஒரு ஸ்வாடு அடுத்தது மறுபடியும் பிளாங்க்கு அந்த இதில் செஞ்சுட்டு இது எல்லாமே ரெடின்னு சொல்லிட்டு பார்த்தா ஹேக் சேம் ஆகுதான். அழைச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டிக்கில் செஞ்சு ஒரு ஹேக் செஞ்சுட்டு ஹேக்ஸ் வச்சு இதெல்லாம் அவர் ட்ராக் டைம் எடுத்துக்கினு அப்படியே இருந்தாச்சு போக ஆரம்பித்தான். இந்த கோயிலும் இருந்துச்சு, அது தோண்டவே அப்போ மறந்துட்டான். சரி வாங்க ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு ஏன்னா இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் வேறு வருமோ வரணும் கைஸ். அதுக்கப்புறமா ஃபுட் சோர்ஸ் இல்லைன்னா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அங்கே போய் பார்த்தா நிறைய நாள் தான் இருந்துச்சு. எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இது இருந்துச்சு கைஸ் பெயிண்ட்ஸ். ஓகே அங்கே ஃபுட் சோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு கீழே இறங்கினா பார்த்தா இங்கே ரயில் ரோட்டில் இருந்துச்சு. என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இது கோகம்படி போகுது கைஸ். சரி நானும் போய் உள்ளார பார்த்தேன் அப்படி என்னடா இருக்குதுன்னு பார்த்தா அந்த மைண்ட் ஷாஃப்ட். இது ஆமாம், இது மைண்ட் ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க செய்யணுங்க. சரி அது இருந்துச்சு பயங்கரமான பெரிய கேபிள் இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இது இப்போலாம் போனால் கண்டிப்பாக செத்துருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே வெளியே வந்துட்டான். அப்படியே இந்த திரும்பி பார்த்தா முயல். சரி முயல் ஃபுட் சோர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அடிச்சேன். பார்த்தா அதை ஐடு பொட்டி போட்டு போயிடுச்சு. அதை சீட்னாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா அங்கே ஒரு ஒட்டகம் கைஸ். எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எப்போலாம் மைண்ட் கிராஃப்ட் ஒட்டவே வந்துச்சுன்னு. சரி அதுக்கு அப்புறமா வேணும் பிடிச்சிக்கலன்னு சொல்லிட்டு இப்படி வந்த மாடு. சரி ரைட்டு ஃபுட் சோர்ஸ்க்கு இந்த மாதிரி காவலன்னு சொல்லிட்டு அடிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இது வேறு பயங்கரமாக ஒரு தேசியம் ஃபோன் வேறு லேக் ஆகாதுல. இதுவும் பார்த்தா ஐட்டு ட்ராப் பண்ணு ஃபுட்ஸே இல்லை தேசியனா பண்ணுறது. அதுன்னு இங்கே ஒரு மாடு இருந்துச்சு, அதுவும் பிடிச்சி அடிச்சேன். ஒரு வழி அது சுற்றுச்சு. அதுதான் கடைசியாக எனக்கு ஃபுட் குடிச்சு அந்த ஃபுட் அப்படியே மாற்றி சாப்பிட ஆரம்பிச்சு. சாப்பிட்டு பார்த்தா அங்கே போய் 2-1 தான் பேசிடுது. ஏன்னா சமைச்சு சாப்பிட்ணும். சரி அப்படியே இந்தாச்சு வந்தேன். பார்த்தா வாட்டர் மெலன் இருந்துச்சு.
ஓகே. இந்த வாட்டர் மெலன் தோண்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுவும் நைட் வேறு ஆக போகுது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆடுன்னு கெட்டல. சரி, ஃபஸ்ட்டு இது இப்போதைக்கு இது தோண்டிக்கலான்னு சொல்லிட்டு இதை தோண்ட ஆரம்பித்தேன். ஓகே கைஸ், நான் எல்லாத்தையும் அதெல்லாம் தோண்டி முடிச்சிட்டான். இப்போ நைட் வேறு ஆயிடுச்சு, பெட்டும் இல்லை, ஆடும் கிடைக்கல. சரி இருங்க, நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன். ஓகே, நான் அப்புறமா இந்த பயம்க்கு வந்துட்டான். ஆனால் எனக்கு ஒன்றா வரையுமே வில்லேஜே கிடைக்கல. பயங்கரமாக அடி அப்படி இப்படி குதிச்சுங்க அப்படி சுற்றி வந்துட்டேன். அங்கே பார்த்தா ஒரு எலும்பு கூட்டமாக வில்லேஜ் ஸ்கெலிட்டன் வண்டின்னு இப்படி சுற்றி போயிடலாம் பார்த்தா இங்கே ஒரு ஸ்கெலிட்டன். அந்த சைடு பார்த்தா அந்த சைடு பீப்பு. அப்படியே சரி அந்த சைடு போயிடும் பார்த்தா அங்கே வேறு வில்லேஜ் கைஸ். இந்த க்ரீப்பர் வேறு லேக் பண்ணி விட்டான். அயன்கொல்லாம் தேடி நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஃபுட் சோர்ஸ் இருந்துச்சு. சரி இங்கே இது தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அயன் குளத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அயன் குளம் பார்த்துட்டான். அங்கே அப்படியே அவன்கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டான். அந்த சைடில் பார்த்தா ரூயின் போட்டில் இருந்துச்சு. சரி ரைட்டாக தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊட்டான்னு போய் பெட்டில் படுக்கலாம் பார்த்தா கீழே ஏதோ ஒரு குடியாக இருந்துச்சு. பார்த்தா அது ட்ராப்புக்கு இதில் வேறு வந்து மாட்டினா அதுக்கப்புறமா அந்த மண்ணை வேறு தோண்டி இது வெளியே வந்து அதுக்கு வழியே பொழுது விரிஞ்சிட மாட்டேங்குது. சரி ஓகே, அப்படியே வெளியே வந்துட்டேன். சிந்தாச்சு போய் அந்த வேற என்ன வீட்டில் போய் தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் பெட்டு இருக்குது. இவன் தூங்கிட்டான். 7ஆம் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுப்பி விட்டு நான் தூங்கிட்டான். அடி ஒரு வழியா ஒரு நைட்டு காரம் தாட்டி ரிஸ்வாஸ் படிச்சு சிட்டாச்சு. சரி அதுக்கப்புறமா இந்தாசி வந்தா இந்த க்ரீப்பர் ஐயோ காலையில் இறந்தோடனே ஒரு க்ரீப்பரு. 2ஆவது நாளே பயங்கரமாக தான் ஆரம்பிச்சிருந்தது. இந்த வேலை வேலைன்னா இருக்குதான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரூம் படங்கிட்ட வந்து அந்த செஸ்ல நாட்டுதுன்னு பார்த்தா ஒரு செஸ் பிளேட்டு, கொஞ்சம் வாட்டர் மெலன், அடுத்தது ஆக்ஸில் இருந்துச்சு. இந்த அதெல்லாம் நான் குச்சா இருந்துச்சு. அதுவும் இருந்துச்சு எடுத்துட்டு இன்னும் பிளாக் பர்ஸ் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் எடுத்துட்டு அதுக்கம்மா ஃப்யூச்சரில் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த யூரோயின் போட்டோடைய தான் நிறைய போகணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். உங்களுக்கு முடிஞ்சாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு. எனக்கு தெரிஞ்சு இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகே, நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு போயிருங்க. ஓகே, பை கைஸ். See you at the next part.